பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எடிட் எ ஃபோட்டோ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் கொடுத்துக்க பேக்ரவுண்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களோட ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணாட்டி எப்படின்னு நான் சொல்லித்தரேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனில் ஃபுல்லாக ஹார்ட்னஸ் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிட்டு கீழே மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, திரும்ப அதுக்குள்ளேயே போயிட்டு ஒரு கம்பியாட்டம் கொடுத்துருக்கேன். அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து இது மாதிரி இழுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரெண்டுலேயும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு போய் அப்படியே நம்ம முகத்துக்கு நேராக வச்சு மேலே லேயர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு மூடன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம சின்ன சின்ன பேஜ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற டெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராட்டம் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த ஃபயரை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண லைட்டாக தெரியுது, அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு இதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபயர் இமேஜ் இருக்குது, ஃபயர் பார்ட்டிகல் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்துப்பட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இதை கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டர் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகி இதை கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஃபுல்லாக இழுத்துட்டு இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே நகர்த்திட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு 4வது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு ஹெச்டிஆர் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இல்லை இந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முகத்துக்கிட்டலாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா மேலே எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு லைட்டாக நம்ம மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.